போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவில் நம்ம இனிமேல் குறைந்தபட்சம் 5% டிஸ்கவுண்ட் எல்லா புத்தகங்களுக்கும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணக்கூடிய அனைவருக்கும் குறைந்தபட்சம் சிங்கிள் புக்காக இருந்தால் கூட ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கூப்பன் கோட் டீட்டெயில்ஸ் வெப்சைட் போனோடனே மேலே கூப்பன் கோட்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்னு கொடுத்துருப்போம். கூப்பன் கோட் கூட ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஆர்டர் போடும்போது உங்களுக்கு தகவல் வரும். அதுக்கப்புறம் அதிகபட்சம் 10% வரைக்கும் எபோவ் 2000 7%, எபோவ் 5000 10% கொடுக்குறதா டிசைட் பண்ணியிருக்கோம். இது ப்ரோலாங் ரொம்ப நாளைக்கு பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பிளான். ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா அப்பப்போ நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். வெப்சைட் ஆர்டர்ஸ் தான் நம்ம இப்போ ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கோம். 4-5 இயர்ஸாகவே வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்துட்ருந்தோம். சிறப்பாக நாங்களும் பண்ணோம், நீங்களும் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. அது மேனுவல் ஒர்க்கு நிறையா இருக்கிறதுனால நம்ம சடனாக நம்ம வெப்சைட் போயிருக்கோம். ரொம்ப நாள் பிளானு, பட் எப்படா போகணுன்ட்டு இருந்தோம். பட் சடனாக டக்குன்னு போயிட்டோம். உங்களுக்கே நிறைய ஏற்கனவே வீடியோ போடுறதுல தெரிஞ்சிருக்கும். நிறைய ஃபேக் பேமெண்ட்ஸ் லாஸ்ட் 2-3 மந்த்ஸில் வந்திருந்ததுனா காரணத்தினால வந்து டக்குன்னு நம்ம இப்போ வெப்சைட் போயிட்டோம். பேமெண்ட் ஆட்டோமேட்டிக், நீங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட் திங் மெசேஜ் பண்ணிவிட்டு புக்கு இருக்கா இல்லையா, புக்கோட ரேட் எவ்வளோங்கிறது எதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. வெப்சைட் நேராக jbbooks.in www.jbbooks.in கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஒவ்வொரு புக்கு ஆத்தர்ஸ் வைஸாக கொடுத்துருக்கோம். எக்ஸாம்ஸ் வைஸ் குரூப் 2 பிசி எக்ஸாமா, என்னென்ன எக்ஸாமு அடுத்தது செக்ஷனில் வந்து எக்ஸாம் வைஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வைஸ் பொதுத்தமிழ் வேணுமா, யூனிட் 6 வேணுமா, பொருளாதாரம் வேணுமா, அரசியல் வேணுமா, செக்ஷன் வைஸ் என்னென்ன புக்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமி வைஸ் பப்ளிகேஷன்ஸ் வைஸ்ன்ட்டு நீட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு டைப் இருக்குது, அதை இப்போ சொல்ல விரும்பல, கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இப்போ இருக்க போட்டிருக்க புத்தகங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில புத்தகங்களுக்கு நாங்கள் இன்னும் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்காமல் இருக்கோம். லைக் சாம்பிள் பேஜஸ்லாம் கொடுக்காமல் இருக்கோம். முக்கியமான புத்தகங்களுக்குலாம் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் ஆர்டர் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு விஷயம் என்ன, லாகின் ஐடி கிரியேட் பண்ண சொல்லும். அது கெஸ்ட் லாகின்ல போட்டிங்கன்னா அட்ரஸ் கொடுத்துக்கலாம். பட் கெஸ்ட் லாகின் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராக்கிங்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஐடியெல்லாம் மெயிலெலாம் வராது. ஸோ அதனால் லாகின் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டெப் தான் கேட்டிருக்கோம். சரிங்களா, 3 டீட்டெயில் கொடுத்துட்டு உங்களுக்கு லாகின் ஐடி கிரியேட் ஆகிடும். அட்ரஸ் நீங்கள் ஒரு தடவை எப்படி வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அதை ஒரு தடவை நீட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். எவ்ரி டைம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லாம் வரும்போது நீங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை, ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியதில்லை, ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்க வேண்டியதில்லை, அட்ரஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஒன்ஸ் நீங்கள் சின்னதாக சிரமம் பார்க்காம போட்டுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸும் நம்ம வெப்சைட் ஆர்டர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம். வாட்ஸ்அப் ஆர்டர் கொடுக்கறதில்ல. ரீசன் வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு எதிர்பார்க்கணும். ஏன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவர் டைம் எடுக்குது. வாட்ஸ்அப் செக் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் வச்சுருக்காங்க. பேமெண்ட் வந்துருச்சா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு சில பேமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே தான் வருது. பட் புக்ஸ் நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி அன்னைக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லி அனுப்புனதுனால தான் நாங்கள் நிறைய ஏமாந்தது. சரிங்களா, ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதை பிரிண்ட் அவுட் அட்ரஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணதை தூக்கி நாங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கே ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. பேமெண்ட் ரிசீவ்டு மெசேஜ் நான் போடாமல் உங்களுக்கே தெரியும். ஒரு தடவை ஒரே ஒரு ஆர்டர் ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப கம்மியாக தான் அந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வெப்சைட்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒரே ஒரு தடவை மட்டும் லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நிறைய மாடல் கேட்கறதுனால தான் டிஸ்கவுண்ட் கேட்டிங்க. அப்புறம் வாட்ஸ்அப்லேயே கண்டினியூ பண்ணுறமே 2 இயர்ஸாக நாங்கள் புக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம், 1 இயராக புக் வாங்கிட்டு இருக்கோம், 6 மந்த்ஸாக புக் வாங்கிட்டு இருக்கோம், 10 தடவை புக் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு வெப்சைட்டில் போட சொல்லிங்க, எங்களுக்கு இதுதான் கன்வீனியன்ட்டாக இருக்குங்க. எஸ், அது கன்வீனியன்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா ஒன்ஸ் அதில் பழகிட்டீங்க. பட் சிரமம் பார்க்காம ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் லாகின் மட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம். அந்த மிஸ் ஆன நபர் நீங்களாக இருந்தீங்கன்னா எவ்வளோ இதாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பேமெண்ட் நெக்ஸ்ட் டே அனுப்புறது நீங்களாக இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ப்ளஸ் வெப்சைட்டில் நம்ம இதுவும் கொடுத்துட்ருக்கோம், 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் நம்ம எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுத்தில்ல. பட் ஷிப்பிங் சார்ஜஸ் வாட்ஸ்அப்பில் கம்மியாக பண்ணுவோம். ரீசன் வந்து எங்களுக்கு எவ்வளோன்னு தெரியாது. சரிங்களா, வெயிட் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஒவ்வொரு தடவையும் எடை போட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நான் கடையில் இருக்க மாட்டேன், நான் மெசேஜ் செக் பண்ணேன், நான் மோஸ்ட்லி கடையில் இருக்க மாட்டேன். ஒவ்வொரு தடவை புக்கில் எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ எல்லாமே சின்ன சின்ன ஆட்டோமேட் பண்ணிட்டனால வெப்சைட்டில் ஷிப்பிங் சார்ஜஸ் கரெக்டாக இருக்கும். நாங்கள் என்ன கொடுக்க போகிறோமோ அதுக்கு போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா, அது கால்குலேட் பண்ணி கரெக்டாக சொல்லிடுது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான், நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்க அதுவும் ஒரு ரீசன் தான். சரிங்களா, இது வரைக்கும் டிஸ்கவுண்டே கொடுக்காத நாங்கள் ஏன் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் பார்த்தா தெரியுது. எப்போவுமே 60 ரூபா ஷிப்பிங் சார்ஜ் போடுறது இப்போ 70 ரூபா, ஒரு 11 ரூபா 12 ரூபா சேர்த்து வருது. பட் பேக்கிங்காக ஒரு செலவாகுது. சரிங்களா, அது பேக்கிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருக்கோம். இதெல்லாம் கால்குலேஷன் அவங்க பண்ணாமலே இருந்திருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ட்டு. பண்ணிட்டோம். ஸோ வெப்சைட் இப்போ போட்டிருக்கோம். சரிங்களா, பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து தேவை. அதை கண்டிப்பாக கொடுங்க. நன்றி.